நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அடடே இப்படியெல்லாம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஜயம் மல்லியும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை ஒரு பக்கம் வளவிழிச்சு பாஞ்சன் இருக்குங்க. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, ரூம் சர்வீஸ் பாய், அதாவது நம்ம நாகவும் மறுபக்கம் வெண்பாவோ ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்து ரெஸ்ட் எடுத்துனாங்க. அப்போ வந்து ரூம் சர்வீஸ் பாய் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ண மேடம் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ட்ரேட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்கான். அந்த சமயத்தில் நம்ம நாகுக்கே தெரியாம மயக்க மருந்து ஒரு பக்கம் முகத்துல வச்சிடறான். உடனே அந்த மயக்க மருந்து வந்து முகந்ததுமே மயக்க மட்டும் விழுந்துடுறாங்க. அப்படியே பேச்சு மூச்சு இல்லாத மாதிரி ஆயிடுறாங்க. உடனே நம்ம வெண்பா அங்கே உள்ள வராங்க. டக்குன்னு வெண்பா முகத்துலையும் அந்த கச்சிப்பை வச்சு அப்படியே சும்மா வெண்பாவை மூட்டை கட்டி அங்கே இருக்கல பெட் கவர் அதில் வந்து மூட்டை கட்டி அழகாக எடுத்து போயிட்டு வெளியே காரில் உள்ள போட்டு 2 ரவுடியும் கிட்ட அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த இடத்துல திடீர்னு நம்ம தலைவர் பிரதீப் வந்துடுறாரு. வந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவனை அடிக்கிற ஒரு பக்கம் அடின்னு அப்படியே சும்மா அவர் ஒரு பக்கம் நான் என்ன சார் பண்ணேன், எதுக்கு சார் அடிக்கிறீங்க, இந்த மாதிரி என் மேலே கை வச்சுங்க, படைய ஒரு பக்கம் நடுங்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாய்ஸ் விட ஆரம்பிக்க. டே நீ என்ன பண்ண ஏது பண்ண இப்ப என்ன பண்ணிருந்தா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துட்டேன். என்கிட்டயும் உன் பருப்பு வேலை நடிப்பு வேலையெல்லாம் காட்டுற வேலை வச்சுக்காத, எவ்வளவு தைரியம் தான் குழந்தைய கடத்திருப்பேன், உன்னால ஜெயில போட்டு கம்பி தானே வைக்கண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சார் மன்னிச்சிருங்க சார், நான் இதெல்லாம் வேணும்னு பண்ண சார், இது எல்லாமே வெண்பாவோட தாத்தா பண்ண சொல்லி தான் நான் செஞ்சேன். அவரு இருந்துன்னு தான் பேத்தி என்கிட்ட இல்லை என்று ரொம்ப கொடுமை பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் காசு பணம் அவசியம் தானே, காசுக்காக நாங்கள் கூலி வேலை செய்கிறவங்க, எங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தால் ஒரே பேமெண்ட்டாக 1 லட்சம் தரேன்னு சொன்னார். எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பேமெண்ட்டாக, ஆளுக்கு 1 லட்சம்னா எங்கள் குடும்ப கஷ்டம் ஒரு பாரம் குறையும், அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஆசைப்பட்டோம். ஒரு குழந்தைய கடத்துங்க அதெல்லாம் தப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சோம். உடனே அந்த இடத்துக்கு நம்ம விஜய் வந்து போயிட்டு நாகுன்னு சொல்லிட்டு டோரை தட்டுன்னு இருக்காங்க. ஆனால் நம்ம நாகு எந்த ஒரு சுயநினைவும் எல்லா மாதிரியும் தெரியல. ஒரு பக்கம் டோரின் திறக்கல. விஜய்க்கு ஒரு பக்கம் பயம் பதட்டம் அதிகமாக இருக்குது. வெண்பான்னு கத்த ஆரம்பிக்க. வெளியே சவுண்ட் வரத பார்த்து வெளியே வந்து பார்த்தா நம்ம தீபக்கு யாரும் அடிச்சுன்னு இருக்காரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்க, ஐயோ விஜய் இப்பதான் வெண்பாவை கடத்தின்னு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவன் தான் வெண்பாவை மூட்டை மாதிரி கட்டி அந்த வண்டியில் அமுச்சு வச்சுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் கோவம் வந்துட்டு அவனை பிடிச்சி அடிக்க. 2 பேரும் ஒரு பக்கம் சர்ற மாதிரியா போட்டு தாக்க வர்றா ஏலா போட்டு தாக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்குறாங்க. 2 பேரும் அடிச்சு அடியில் அவர்ந்துன்னு ஒரு பக்கம், எப்பா சாமி டேய் நான் பண்ணது எல்லாமே தப்பு தானே, என்னை விட்டுருக்கடா, இதுக்கு மேலே அந்த பக்கமே வரமாட்டேன், இதோ ஒரு வாட்டி தெரியாம அறியாம புரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், இது ஒரு குத்தமாடா, பிடிச்சி எல்லாரும் ஊமை குத்துறீங்களா, நான் எப்படிடா தாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதற ஆரம்பிக்கிறேன். டே நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும், அவனே இங்க வந்து இந்த மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஆயிடுறாப்புல ஒரு பக்கம். சரி இதுக்கப்புறம் நம்ம எது பேசினாலும் ஒரு பக்கம் தப்பா தான் இருக்கு, அதனால எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியே சிறந்ததுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க. இந்த அமைதி எவ்வளவு தூரத்தை கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போது. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. உடனே விஜய் இருந்துன்னு அவனை கிட்ட கேட்க, உடனே அவர் இருந்து சரி எங்க வேலை வண்டியில் ஏற்றி தரதா, அதுக்கு எனக்கு இந்த அமௌண்ட் தரேன்னு சொன்னாங்க, அங்கே எங்கே போகிறாங்க என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வளரி விட்டுறான். உடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்ல தெரியாமல் அந்த வண்டி நம்பரை சிசிடிவி கேமரா மூலமாக எடுத்து அதை தீபிகா கிட்ட எட்டுன்னு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பிரதீப் சொல்லிடுறாரு தீபிகா கிட்ட வேணாம், தீபிகா கிட்ட அந்த கேஸ் போச்சுன்னா அடுத்த செகண்டே குழந்தைய பார்த்துக்கே இவனுக்கு துப்பு இல்லை, எந்த நேரம் பார்த்தாலும் பொண்டாட்டி கிட்ட சுற்றின்னு இருக்கான், இவன் வந்து குழந்தைய பார்த்துற மாதிரி குழந்தைய ஒரு பக்கம் நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாயும் மல்லியும் உனக்கு சேர்ந்து அந்த வெண்பாவோட வாழ்க்கையை நாசனம் பண்ண பார்க்குறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேஸை போட்டு உங்ககிட்ட இருந்து வெண்பாவை பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதனால எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஐயோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே வேணாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு இங்கே போலீஸ் அதிகாரியாக இருக்கான் ஏற்காடில், அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பேசுகிறாங்க. உடனே என்ன நம்பர் எல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நம்பர் ஆல்ரெடி வந்து டெத் ஆகிட்டவங்க பேரில் இருக்கே, என்ன பண்ணான்னு சொல்லிட்டு தெரியல, இந்த நம்பர் வந்து எக்ஸ்பிரே ஆகியும் 10 வருஷம் ஆகுது, ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டம் ஒரு பக்கம். சரி இந்த கார் எங்கெங்கே போயிருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் எங்கெங்கே போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சிசிடிவியெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜயோட மாமனார் அதாவது கதிரேசன் வீட்டுக்கு தாங்க போயிருக்கா. அதான் பார்க்கறதுக்குள்ளே அப்பா தலைப்பேன்னு சுற்றி ஒரு பக்கம் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்டுன்னு அங்கங்கே ஒரு பக்கம் டோல்கேட் எங்கெங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு தெருவும் பார்த்து கண்மூலிகமாக பார்த்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ கதிரேசன் கிட்ட போய் கேட்டால் வெண்பா வரவேலையேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் கோவம் வந்துட்டு உடனே பார்க்கணுமே கதிரேசன் டே சொட்ட மண்டியா, நானே ஆல்ரெடி ஒரு பக்கம் கடுப்புலையும் வெறுப்புலையும் அடுப்புலையும் உட்காந்துருக்கேன், என்கிட்ட தேவையில்லாமல் ஒரு பக்கம் சீன் போடுறது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் வச்சுன்னு அவனை புளிஞ்சிரும், அப்படியே சும்மா நண்டு ரசத்தை புளிஞ்சு எடுக்கிற மாதிரி உன்னை புளிஞ்சு எடுத்துரும், ஒழுங்கு மரியாதை உண்மையாக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்ன விஜயே உன் பாட்டுக்கு போய் வெண்பா எங்கேயோ தொலைச்சிட்டு வந்தேன், என் பேத்தி எங்கடா, என் பேத்தி இப்போ எனக்கு வேணும். நிஷா ஒரு பக்கம் வந்து ஐயோ என் பேத்தியை காணுமே, அப்பவே நான் சொன்னேன் என் அக்கா குழந்தைய நானே பாத்துக்கிறேன், அந்த விஜய்க்கு இன்னொரு பொண்டாட்டி வந்தா அவன் பின்னாடி அவன் முன்னாடி பிடிச்சி சுத்தத்துக்கே அவனுக்கு நேரம் பார்த்தாது, இவன் எங்க என்னோட
அக்கா பொண்ணை பார்த்து போகிறான். நான் அப்போவே சொன்னேன் பேச்சை கேட்டீங்களா, இப்போ எங்கே போனா என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே, கடவுளே நீ தான் காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி தேம்பி வெம்பி நொந்து அழுந்துனுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது? அதனால் இந்த விஷயத்தை இதோட விட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம ஒன் பை ஒன்னாக யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்காமல் செய்ய முடியாது. அதனால் கரெக்டாக நம்ம கதிரேசன் நிஷா போடுற பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சரி ஓகே எவ்வளோ போடுவீங்க பர்ஃபார்மன்ஸை போடுங்க, உங்கள் பர்ஃபார்மன்ஸை பருப்பு எல்லாத்தையும் நான் பார்த்துன்னு தானே இருக்கேன், எல்லாத்தையும் எவ்வளோ நேரத்துக்கு போடுவீங்க அது வரையும் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் அப்படியே மாசு மரணம் டப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு நம்ம விஜய் எதுன்னு ஒரு பக்கம் சரி ஓகே உன்னை எந்த ஆங்கிள் டீல் பண்ணுவோம் அந்த ஆங்கிள் நான் டீல் பண்ணிடுறேன், எங்கே போய் அடிக்கணுமோ உன்னை எங்கே போய் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப தீபக் வந்து விஜய் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அந்த கதிரேசனை பிடிச்சி உருவி எடுத்து ஒரு பக்கம் நம்ம வெண்பாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இல்லை வேணாம் வெண்பா இப்போதைக்கு அவங்ககிட்ட தான் சேஃப்டி, ஏன்னா என்னை துரத்தி நிறைய ரவுடிகள் எல்லாம் சுற்றின்னு இருக்காங்க, ஆனால் வெண்பா இவங்ககிட்ட தான் இருக்காங்க கன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஜெனரல் வந்து வெண்பா ஆகி காட்டுறாங்க. உடனே வெண்பாவுக்கு அங்கேருந்தே சிக்னல் கொடுத்துறாரு இங்கே இரு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை சைலண்ட் ஆயிடுறாங்க. சரி ஓகே இது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் மறுபக்கம் நம்மளை யாரா அந்த மாதிரி துரத்துறது, நம்மளை யாரோ பழிவாங்க இந்த மாதிரி துரத்துன்னு இருக்காங்களே, நம்மளை ஏதானோ ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு யாராக்காது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக யோசிச்சுன்னு இருக்காங்க. ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டையும் எல்லாம் தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.